ஹாய். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்துகிட்ருக்க ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து நிறையா மக்கள் இறந்துட்டாங்க, இன்னும் இறக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? இதை பற்றி அலசுறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு முழு பொறுப்பும் அரசு வாதிகளும் அரசு அதிகாரிகளும், குறிப்பாக அந்த பொதுமக்கள், சாராயம் காய்ச்சற ஒரு பொதுமக்கள் இருப்பாங்க. அது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்காம அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணாமல் சில பொதுமக்கள் இருப்பாங்க. கள்ளச்சாராயம் தான் தெரிஞ்சு குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொதுமக்களும் வாங்கி குடிக்கிறாங்களே, அவங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். சரிங்களா? இது ஒரு வாரம் வச்சுருங்க. ஓகே. ஒரு 20 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாகவே கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அரசு ஒன்று கொண்டு வராங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், சாவை ஒழிக்கணும் அப்படின்னா டாஸ்மார்க் கொண்டு வரலான்னு. சரிங்களா? அந்த டாஸ்மார்க் கொண்டு வந்தீங்கல்ல, அப்படி இருந்தும் ஏன் மக்கள் கள்ளச்சாராயத்தை இப்போ அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம், டாஸ்மார்க்கில் ரேட்டு தாறுமாறாக ஏற்றுறீங்க. எவன் செத்தான வாழ்ந்தான் நமக்கு என்ன, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்தால் போதுன்னு ஊழல் எல்லா கருமத்தையும் பண்ணி தொலைச்சிட்டு கள்ளச்சாராயத்தையும் வளர்க்குறதுக்கு காரணமாக டாஸ்மார்க்கில் ரேட்டையும் ஏற்றி விட்றீங்க. இதனால் உடல் உழைப்பு மட்டும் போட்டு சம்பாதிக்கிற நிறையா மக்கள் இருக்காங்க. அந்த உடல் வலிக்காக வேறு வழியே இல்லாமல் வருமானம் குறைந்த வருமானம் என்றதால் மலிவான ஒரு சரக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கு போனால் அங்கே ரேட் அதிகமாக இருக்குன்னு மலிவை நோக்கி கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துட்டு இருக்கானுங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, செத்தவன் குடும்பத்துக்கு போன வருஷம் 5 லட்சம், இந்த வருஷம் செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? கள்ளச்சாராயத்தை குடிக்கிறத ஊக்குவிக்கணும் அர்த்தம் அது. அப்போ வேலை வெட்டிக்கே போகாமல் ஒரு பாதிக்கு பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடிச்சு சுற்றின்னு கிடக்குறானுங்க. ஒரு டைம் மேலே அவன் குடும்ப நம்பர்களே கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறேன்னு. அவன் என்ன பண்ணுவான் டைம் மேலே, இப்போ நான் குடிச்சு செத்தா சாவுறேன், போன வருஷம் செத்தவனுக்கு 5 லட்சம், இப்போ 10 லட்சம், நான் 2 வருஷம் கேச்சு செத்தனா 20 லட்சம் வரப்போகுது. ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்குல்ல கவர்மெண்ட்டு. அவன் என்ன பண்ணணும்? நல்லது பண்ண நினச்சான் குடும்பத்துக்கு. கல்வி, மருத்துவம், போக்குவரத்து இலவசம் பண்ணி கொடுத்துட்டு அவன் மீது குடும்ப நபர்கள் அவனே சம்பாரித்து அவனே சாப்பிட்டோம். ஒரு தவறான ஒரு புரிதலும் மக்களில் கொண்டு போகிறீங்க. அரசு என்பது பொது மக்களுக்கான அரசாக இருக்கணும், தன் மக்களுக்கான அரசாக இருக்கக்கூடாது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.